இலக்கியங்களில் முக்கியமான ஒன்றாக பல்லு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். உழவர் வாழ்வை சித்தரிக்கும் இலக்கியம் பல்லு. உழவர் வாழ்வை சித்தரிக்கும் இலக்கியம் பல்லு. பண்டைய காலம் தொட்டு உழு தொழிலில் ஈடுபட்ட பல்லர் பள்ளியர் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு கூத்து வகையில் பன்னார்ந்த பாடல்களை பாமர மக்களால் பாடி ஆடப்பெற்றனர். சரியா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் கொஸ்டினும் கண்டிப்பாக வரும். ஆடும் பள்ளி என்ற பெயரில் உழு தொழிலில் உண்மை அறிந்த உலத்தி தன் அரசனை வாழ்த்துவதாக அமைவது. உலத்திப்பாட்டு 10 செயல்களை கொண்டது. உலத்திப்பாட்டு அப்படிங்கிறது 10 செயல்களை கொண்டது. இவற்றையெல்லாம் கேட்டு இன்புற்ற புலவர் பெருமக்கள் இவற்றிற்கு இலக்கிய மெருகு தந்தபோது பல்லு பிரபந்தமாக மலர்ந்தன அப்படிங்கிறாங்க. பல்லன் பள்ளியரை பற்றியதாதலின் இப்பெயர் பெற்றது. இந்த நூல் பல்லன் பள்ளியரை பற்றியதாக இருந்ததுனால இந்த நூல் இப்பெயர் பெற்றது. தொல்காப்பியர் கூறும் மணப்பு 8ல் புலன் என்னும் வகையில் அடங்கும். அந்தாதி இயல்பு வகையில் அடங்குனுச்சு. இப்பல்லு அப்படிங்கிறது புலன் அப்படிங்கிற வகையில் அடங்குது. இதன் இலக்கணம் அப்படிங்கும்போது ஏழை எளியவர்கள் பயிலும் மிக எளிய வழக்கு சொற்களால் அது சேரி, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேரி மொழியும் செந்தமிழ் வழக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேரி மொழியும் செந்தமிழ் வழக்கும் கலந்த நூல் குறவஞ்சி போலவே இந்த பல்லுவும் ஒன்று. ஏசல் இடம்பெறும் இலக்கியம். மருதநில நந்தா விளக்கமாக இது சொல்லப்படுது. மருதநில நந்தா விளக்கமாக சமயங்களை தாக்குவது போன்று சமய கருத்துக்களையும் கதைகளையும் சுவையாக கூறுவது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சமயங்களை தாக்குவது போன்று சமய கருத்துக்களையும் கதைகளையும் எப்படி இருக்குது, நமக்கு சுவையாக கூறுது. உலத்திப்பாட்டு என்ற வேறு பெயரும் இதற்கு உண்டு. சந்த இசை மிகுந்த நூல் எது அப்படின்னா பல்லு. கோலாட்டமாக பாடப்பட்டது பல்லு என்பார் டிகேசி. இது முக்கியமான கொஸ்டின். கோலாட்டமாக பாடப்பட்டது அப்படி பல்லு அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா டிகேசி. முதற் பல்லு நூல் முக்கூடர் பல்லு. கமலை ஞானப்பிரகாசர் எழுதிய திருவாரூர் பல்லு தான் முதற் பல்லு அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா நம்ம நாவி ஜெயராமன் சொல்கிறாரு. முதற் பல்லு அப்படின்னு முக்கூடர் பல்ல சொல்கிறாங்க. ஆனால் கமலை ஞானப்பிரகாசம் எழுதிய திருவாரூர் பல்லு தான், அதாவது முதற் பல்லு அப்படின்னு சொல்கிறது நாவி ஜெயராமன். முக்குடர் பல்லுவின் பல்லன் பெயர் அழகன் குடும்பன். முக்குடர் பல்லுவின் பல்லன் பெயர் என்ன அப்படின்னா அழகன் குடும்பன். மூத்த பள்ளி வைணவம், வச்சுட்டு போயிடுறான், அதனால வைணவம். மூத்த பள்ளி வைணவம், இவள் முக்குடர் பள்ளி. இளையப்பள்ளி சைவம். இளையப்பள்ளி சைவம், இவள் மருதூர் பள்ளி. தாமிரபரணி சிற்றாறு கயத்தாறு. தாமிரபரணி சிற்றாறு சின்னவ, கயத்தாறு கயிறை போட்டவ. இந்த மூணும் ஞாபகத்துக்கு தான் சொல்கிறேன். தாமிரபரணி சிற்றாறு கயத்தாறு மூன்றும் கூடும் இடம் முக்கூடல். மூன்றும் கூடும் இடல் முக்கூடல். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா சீவலப்பேரி என்ற பெயர் வழங்குதான் இந்த இடத்துக்கு. முக்கூடல் அப்படிங்கிற இடத்துக்கு இன்று சீவலப்பேரி என்ற பெயர் வழங்குகிறது. பொருணை ஆற்றங்கரையில். பொருணை ஆற்றங்கரையில் அமைந்தது முக்கூடல் என்றும் சிலர் கூறுவர். இப்போ நமக்கு நெடுமூக்கன், முத்துச்சம்பா, குதிரைவாளி போன்ற 150 வகையான நெல் வகைகளை பல்லு நூல்கள் சொல்லுதான். என்ன 150. 120 வகையான மீன் வகைகளை பல்லு நூல்கள் கூறுது. 150 நெல் வகை, 120 மீன் வகை. முக்கூடர் பள்ளி என்ற நூலை முக்கூடல் நாடகம் என்ற பெயரில் நாடகமாக்கியவர் சின்னத்தம்பி வேளாளர். ஓகே. பேதுரு புலவர் இயற்றிய ஞானப்பல்லு கிறித்துவ சமயம் சார்ந்தது. பேதுரு புலவர் இயற்றிய ஞானப்பல்லு கிறித்துவ சமயம் சார்ந்தது. அப்புறம் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இஸ்லாமியர் பாடாத இலக்கியம் பல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர் பாடாத இலக்கியம் பல்லு அப்படிங்கிறாங்க. இப்பல்லு இலக்கியம் வாயிலாக வரலாற்று செய்திகள், பல்லர் பெருமை, மலைக்குறி, ஆற்று வெள்ளம், பல்லன் பள்ளத்தியர் பேச்சு, நெல் வகை, மாட்டு வகை, ஏற்கால் வகை, என்னென்ன நெல் வகையும் சொல்கிறாங்க, மீன் வகையும் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். நெல் வகை 150, மீன் வகை 120. அடுத்து மாட்டு வகை, ஏற்கால் வகை, உழுது விதைத்தது, நாற்று நட்டு அறுவடை செய்யும் பயிர் தொழில்நுட்பங்களும் உழவரது வாழ்வியலிலும் அறியலாம். நெல்லு வகையை எண்ணினாலும் எண்ணலாம், பல்லு வகையை எண்ண முடியாது என்ற முதுமொழிப்படி எண்ணறிய பல்லு பாட்டுகள் உள்ளன. திருவாரூர் பல்லு, திருமலை பல்லு, சிவகைலை பல்லு, சீர்காழி பல்லு, வடகரை பல்லு, வைசிய பல்லு, கதிரைமலை பல்லு,
கண்ணடை அம்மை பல்லு அப்படின்னு நூல்கள் இருக்குது. பல்லில் பெருமை வாய்ந்தது முக்குடர் பல்லு. பல்லில் பெருமை வாய்ந்தது எது அப்படின்னா முக்குடர் பல்லு. ஓகேயா? பல்லனோட அந்த கதையை நம்ம பார்ப்போமா? பல்லன் ஒருவன் 2 ஊர்களை சார்ந்த மாறுபட்ட சமயத்தை சார்ந்த பல்லியர் இருவரை மணக்கிறான். இளையாளிடம் இவன் மோகம் கொண்டிருப்பதை கண்டு வெகுண்ட மூத்தாள் பண்ணனை ஆண்டையிடம், அதாவது அங்கே வேலை பார்த்த அந்த முதலாளிகிட்ட போய் இல்லாததும் பொல்லாதும் கூறி பல்லனை குட்டையில் அடைக்கிறான். ஓகேயா? பின்னர் இரக்கம் கொண்டு விடுவிக்கிறாள். பாய்ந்த மாட்டை பிடித்த பல்லன் படுகாயம் அடைகிறான். இதனையொற்றி இரு பல்லியரும் தத்தம் குலம், நாடு, நகர், சமயம் பற்றி ஏசி பூசலிடுகின்றனர். பூசல்னா சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டைக்கு பின் சமாதானம் தானே, இருவரும் இணக்கமாகின்றனர். இது பல்லியின் பாங்கும் போக்கும் ஆகும். ஓகேயா? இந்த பல்லு அப்படிங்கிறது எதில் பாடப்படுது அப்படின்னா சிந்து விருத்தம், சிந்து விருத்தப்பாவாலையும் பாடப்படுது. அதே அந்தாதி வெண்பாவாலையும் கட்டளை கலித்துறையாலையும் பாடப்பட்டது. பல்லு அப்படிங்கிறது சிந்துவாலையும் விருத்தத்தாலையும் பாடப்பெறுவது. பல்லுப்பாட்டு அப்படிங்கிறது மருதநில நந்தா விளக்கம் எனலாம். மருதநில இலக்கிய பல்லு என்றும் வகையில் நிலமும் மொழியும் பெற்றெடுத்த பிள்ளையாக, முக்கியமாக நிலமும் மொழியும் பெற்றெடுத்த பிள்ளையாக பல்லு பணுவல் விளங்குகிறது. தெய்வத்திறமும் பல்லர் பாங்கும் ஒருங்கே அமைந்த உண்மையது. சிந்தும் விருத்தமும் விரவி வர பாடப்பெறுவது. ஓகேயா? காப்பு செய்யுள் கடவுள் வாழ்த்து முதல் பல்லியர் ஏசல் சமாதானமாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த வாழ்த்து வரை பல உறுப்புகளை கொண்டதான். சரியா? ஓகே, பாய்.